அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 79 வருடங்களை கடந்து 80வது வருடத்திலே நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்து அருமையான இந்த சுதந்திர தின விழாவினை நம்முடைய சங்கத்தின் சார்பாக கடந்த பல வருடங்களாக ஒரு விழாவினை கூட நாம் இடைவிடாமல் சுதந்திர தினம் ஆகட்டும் குடியரசு தினம் ஆகட்டும் சிறப்பாக கொண்டாடி நம்முடைய மக்கள் மத்தியிலே, வியாபாரிகள் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே இப்படி ஒரு அமைப்பு அற்புதமான அமைப்பு இயக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு பணிகளே, சமூகத்தினுடைய சீர்திருத்த பணிகளிலே அவர்கள் ஒரு பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான கருத்தையும், நாட்டுப்பற்றியவர்கள் எப்படி வெளிப்படுத்துகின்றார்கள் என்ற அருமையான அந்த கருத்தையும் நாம் தொடர்ந்து இந்த இது போன்ற விழாக்களை நடத்துவதன் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, 1919 வருடம் அமிர்தசரஸ், பஞ்சாபினுடைய அமிர்தசரஸ் நகரிலிருந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கிற ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்திலே, உயர்நிலை பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்றவன் வீடு திரும்பவில்லை. அந்த கிராமமே திரண்டவர்களை தேடுகிறது. எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. ஒரு வாரம் அந்த இளைஞர் அந்த சிறுவனை காணவில்லை என்று அந்த கிராமமே பதவித்து போய் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு வாரம் கழித்து அந்த சிறுவன் திரும்பி வருகின்றான். அவன் எந்த சட்டை, அந்த கால் சட்டையுடன் பள்ளிக்கு சென்றானோ அதே உடையுடன் கிழிந்த நிலையில், அழுக்கடை நிலையில் அந்த இளைஞருக்கு அந்த சிறுவன் திரும்பி வருகின்றான். அவன் கையிலே இறுக்கமான ஒரு காகித பொட்டலத்தை கையிலே வைத்திருக்கின்றான். அந்த கிராமமே ஓடி சென்று அவனை ஆற தழுவி கண்ணீரோடு அவனை வரவேற்கிறது. எங்கே சென்றாய், எங்கே சென்றாய் என்று கேட்கும் பொழுது அந்த சிறுவன் உணர்ச்சி கொண்ட முறையில் சொல்லுகின்றான், ஜாலியன் வாலாபாக்கிலே என்னுடைய நாட்டு மக்கள் ஏராளமானவர்கள், ஏறக்குறைய 20,000 பேர் கூடியிருந்த அந்த பூங்காவிலே ஜெனரல் டயர் என்பவன் தானியங்கி துப்பாக்கிகளை கொண்டு கொடுமையான ஒரு படுகொலையை நிகழ்த்தி இருக்கின்றான். அந்த செய்தி அந்த கிராமத்தை அடுத்த நாள் வந்தடைகிறது. அந்த சிறுவனால் அந்த செய்தியை கேட்டவுடன் அந்த இடத்தை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவன் அங்கிருந்து டிக்கெட் கட்டணம் செலுத்தாமல் அந்த ரயில் ஏறி சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அங்கே மண்டியிட்டு அந்த இடத்தை முத்தமிட்டு வணங்கி அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு பேப்பரிலே வைத்து மடித்துக் கொண்டு வந்து அந்த கிராமத்திலே சொல்கிறான், இது போன்ற என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தலைமுறையினர், என்னுடைய மக்களை கொன்றொழித்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வேறோடு அழிப்பதுதான், வேறு மண்ணோடு அழிப்பதுதான் என்னுடைய லட்சிய கடமை என்று அன்றைக்கு சொன்ன அந்த இளைஞன் பகத்சிங் சரியான 10 வருடம் கழித்து சைமன் கமிஷனை எதிர்த்து பாராளுமன்றத்திலே குண்டு வீசி அந்த ஒரு நாடு முழுவதும் உள்ள உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்த அந்த இளைஞன் பின்னாடி ஒரு 2-3 வருடங்கள் கழித்து தூக்கிவிடப்படுகிறான். அதே ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அந்த நகரத்தில் இருந்து இன்னொரு இளைஞன் அங்கிருந்து சிறிய நாட்களே கிளம்பி லண்டன் செல்கிறான். ஏன் லண்டன் செல்கிறான் என்றால், அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை உத்தரவிட்ட ஜெனரல் டயர், கலெக்டர் டயர், அதை அமல்படுத்தியவன் ஜெனரல் டயர், இன்னொரு டயர். அந்த டயர் அங்கிருந்து மாற்றலாகி லண்டன் சென்று விடுகிறார். சரியாக 21 வருடங்கள் கழித்து, 1-2 வருடங்கள் அல்ல, 21 வருடங்கள் தனது நெஞ்சில் அந்த சுதந்திர கனவை தாங்கி நின்றதை தொடர்ந்து வளர்த்து 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 21 வருடங்கள் கழித்து 1940 அந்த இளைஞர் அந்த 21 வருடங்களும் அந்த லண்டன் மாநகருக்கு எப்படியோ கப்பலில் செல்கிறான். அங்கே கூலி வேலை செய்கிறான், பிழைக்கிறான், வாழ்கிறான், சாய்கிறான், பட்டினியை கிடைக்கிறான். ஆனாலும் அவருடைய லட்சியம், ஒரே லட்சியம், அந்த கலெக்டர் டயரை கொல்வது என்ற முடிவோடு அவன் ஒரு துப்பாக்கியை சேகரிக்கிறான். 1940 லண்டனிலே அங்கிருக்கிற ஒரு கல்லூரியில் நடக்கின்ற ஒரு விழாவிலே அந்த ஜெனரல் டயர் மிகப்பெரிய ஒரு கௌரவத்துடன் அங்கே கலந்து கொள்கிறான். அந்த ஜெனரல் டயரை தன்னுடைய துப்பாக்கியால் சுத்தமிட்டுகிறான் அந்த இளைஞர் யுத்தம் செய்து. அப்போ நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் காந்தியடிகள் பின்னால் இந்த சுதந்திரத்திற்காக, இந்த சுதந்திரத்தை வேள்விக்காக ரத்தம் சிந்தினர், படுகொலை செய்யப்பட்டனர், காணாமல் போக்கடிக்கப்பட்டனர். அதே சுதந்திரத்தை இன்றைக்கு அந்த இளைஞர்கள் பெற்றுத்தந்த, அந்த நம்முடைய முன்னோர்கள் பெற்றுத்தந்த அந்த இளைஞர்களுடைய பங்களிப்போடு அந்த நடந்த அந்த சுதந்திர போராட்ட வேள்வியில் ஈடுபட்ட அதே இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய
மிகவும் வயதானவர்களாக ஏறக்கூடிய 79 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள், மறைந்துள்ளார்கள். ஆனாலும் அந்த சரித்திரத்தை நாம் எங்கும் போற்றி பாதுகாப்புக்கு ஏன் கொண்டு வருகிறோம் என்றால், பெற்ற சுதந்திரத்தை பெறுவது முக்கியமல்ல, பேணி காப்பது முக்கியம் என்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் நாமும் ஒவ்வொருவரிடம் இந்த விழாவினை கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தரம் மாறி இருக்கிறது. உலகெங்கும், இந்தியாவெங்கும், எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து அரசியலை கவனிக்கிறார்கள், அரசியலை பங்கெடுக்கிறார்கள், கேள்விகளை கேட்கிறார்கள். நாம் ஒருவேளை சொல்லலாம், நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த இளைஞர்கள் பட்டாளத்திற்கு பின்னால் யாரோ இருந்து தூண்டி விடுகிறார்கள் என்று. அப்படி என்றால் நாம் அவர்களை சரியாக வழிநடத்த தவறிவிட்டோமா என்ற கேள்வி எழுதுகிறோம். அப்படி நம்முடைய பிள்ளைகள் தானே இன்றைக்கு ஏறக்கூடிய சட்டசபை நிகழ்வுகளை, பாராளுமன்ற நிகழ்வுகளை கோடிக்கணக்கான இளைஞர்கள் பார்க்கிறார்கள் செல்போன் மூலமாக. அதுக்கு என்ன அர்த்தம்? நேற்று வரைக்கும் நாம் என்ன சொன்னோம், வெட்டி பயலுங்க, வீணா போனவங்க, இதே வார்த்தையை தான் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய தலைநீதி ஆயிரத்தான ஒரு பொதுநல வழக்கு போகும்போது ஆயிரத்தான ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இளைஞர்கள் வந்து இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி சாப்பிட்டு வேலை இல்லாம அங்க சுத்திட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்ற ஒரு கல்வி மந்திரியை மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப அவர்களை எல்லாம் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். அப்போ இன்றைக்கு அவருடைய அரசியல் ஆர்வம் அதிகரித்து இருக்கிறது. 2 கோடி பேருக்கு மேல் நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். ஒரு மாநிலத்தினுடைய 69 வருட சரித்திரத்தையே மாற்றியமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு, அந்த சுதந்திரத்தை, பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்ற கருத்தை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள்